கோயம்புத்தூர் மக்கள் எல்லாரும் பெரிய வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டி கொண்டையாம்பாளையம் ஏரியால தாங்க இருக்கோம். ஒரு சூப்பரான கிராண்ட் 3 BHK செமி ஃபர்னிஷ்டு வீட்டை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு அமைஞ்சிருக்க லொகேஷனுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், கோயம்புத்தூர் சரவணம்பட்டினாலே ஐடி பார்க் கம்பெனி மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் எல்லாருக்குமே. ஸோ அந்த ஐடி பார்க் கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் ஆகிற மாதிரி ஒரு லொகேஷன்ல தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்க வீட்டை முன்னாடி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், வேற லெவல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன்ல 23க்கு 50ங்கிற சைஸ்ல டைமென்ஷன்ல வடக்கு வாசல் வச்சு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல சூப்பரா வீடு கட்டியிருக்காங்க மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய இந்த வீடு இருக்க அமைஞ்ச ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான செமி கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பக்காவா செக்யூரிட்டி ஆஃபீஸ் வந்துடும், 33 அடி தார் ரோடு, இபி ஃபெசிலிட்டி, வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே இந்த வீட்டில் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்துடலாங்க என்னெல்லாம் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா சொல்றேங்க, இந்த வீட்டை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டேன். இந்த வீடு வந்து கட்டியிருக்கிறதே வந்துட்டு ஒரு பக்காவான பிரீமியம் பில்டர் தாங்க. இந்த பில்டர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட வீடு கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல நிறைய ஈடுபாடு உள்ள ஒரு மனுஷன் தான் இந்த வீட்டை கட்டியிருக்காரு. ஸோ பெருமையாக சொல்கிறேங்க இது, ஏன்னா இவர் கிட்டத்தட்ட 70 வீட்டுக்கு மேலே கட்டுறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. குவாலிட்டி அண்ட் எல்லாமே காம்ப்ரமைசேஷனோட பக்காவாக பண்ணுறவங்களால மட்டும்தான் இந்த வீட்டை கட்ட முடியும். வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரேம்ப் கொடுத்து டபுள் கேட் கொடுத்து டாடா ஸ்டீல்லையே பண்ண ஒரு சூப்பரான அயன் கேட் கொடுத்துருக்காங்க மக்களே. அதுவும் லேசர் கட்டிங்கோடு இருக்குது. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா 15க்கு 22ங்கிற சைஸில் ஒரு பெரிய டபுள் கார் பார்க்கிங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக 2 கார் வரைக்குமே உள்ளே நிற்பாட்டிக்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெவி டியூட்டி டைல்ஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ வீட்டோட தண்ணி வாட்டர் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவா இருக்குங்க. வீட்டில் போர் ரெடியா இருக்குங்க. அதே மாதிரி நல்ல தண்ணி உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8000 லிட்டருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த வீட்டோட சுத்தியும் பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ டைல்ஸை பற்றி சொல்லி ஆகணுங்க. நல்ல ஒரு ஒயிட் வித் கோல்டன் பீடிங் காம்பினேஷனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெளியே ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லது கெட்டது அப்படின்னா தாராளமாக இந்த அவுட்டர் டாய்லெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கு. ஸோ எனக்கு இந்த வீட்டில் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய இந்த போர்ட்டிகோ டைல்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. செட்பேக் ஏரியா பார்த்தீங்கன்னா 1 அடி கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு ஆள் போயிட்டு வர அளவுக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த வீட்டோட நுழையிற இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கிரானைட் பாலிஷ்டு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, டபுள் ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்பும் நல்லா இருக்குங்க, நல்லா வாஸ்துப்படி கொடுத்துருக்காங்க. 3வது கால் தடம் வந்து உள்ளே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாலிஸ்டு டீக் வுட்ல தேக்கு மரத்திலே போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள நுழைஞ்சதும் பாத்தீங்கன்னா 16க்கு 16ங்கிற சைஸ்ல ஒரு பெரிய ஹாலே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மேல ஃபால் சீலிங் பாருங்களே, வேற லெவலுங்க. ஃபால் சீலிங் எவ்வளோ நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனில் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நல்ல ஒரு ஆர்கிடெக்ட்னால மட்டும்தான் இதை பண்ண முடியுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக காம்போவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய லைட்டிங், அந்த கலர் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹால்லேயே உங்களுக்கு 2 பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஏர் வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ பக்கத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனில் காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டோட காம்பேக்ட் டிசைன் எல்லாமே வந்து ஒரே கலரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்ததாக கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8க்கு 8ங்கிற சைஸில் சூப்பராக வந்துட்டு எல்லாமே காம்பேக்டாக வந்துட்டு ஃபுல்லி க்ளோஸ்டு ஃபர்னிச்சரில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. டீக் வுட்லேயே பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ கிச்சன் வித் டைனிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8க்கு 8ங்கிற சைஸில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு சிங்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபெசிலிட்டி. விண்டோவும் பார்த்தீங்கன்னா டபுள் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிங்க்கு, நல்ல தண்ணி, உப்பு தண்ணி 2 ப்ரொவிஷனலுக்குமே எல் டைப்பில் உங்களுக்கு டேபிள் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி சூப்பராக வந்து ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அடுத்ததான் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற சைஸில் மேலே சூப்பராக லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி சிங்கிள் விண்டோவோட உங்களுக்கு ஷோகேஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த பெட்ரூமோட டாய்லெட் பார்த்தீங்கன்னா 4க்கு 5ங்கிற சைஸில் சூப்பராக டைல் ஃபிட்டிங்ஸோட நல்ல ஒரு பிராண்டட் ஃபிட்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு சூப்பரான ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருச்சுங்க. அதில் ஒரு முன்னேற்றமாக இன்னைக்கு இந்த வீட்டில் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு
பக்காவாக வந்துட்டு உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரனைட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, சூப்பராக ஒரு எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்பு ஏறும்போது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. நீங்கள் நல்லா வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ நம்ம ஒன்ஸ் வந்துட்டு ஸ்டெப்புக்கு பக்கத்தில் போயிட்டோம் அப்படின்னா ஸ்டெப்பு ஏறமச்சா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இண்டிவிஜுவலாக வந்து எல்இடி லைட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எரியுங்க. இது வந்து ஒரு பக்காவான சென்சார் டைப்புங்க. இதை நீங்கள் மேலே ஏறிட்டு இறங்குறோம் 2 டைம்லேயே உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 1 மினிட்ல அதே ஆஃப் ஆகிடும். பவர் கன்சம்ஷன் கம்மி தாங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம 16க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய கிங் சைஸ் ஒரு பெட்ரூம் தாங்க இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இந்த கிங் சைஸ் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா வார்ட்ரோஃபு, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஆஃபீஸ் டேபிள் யூனிட் எல்லாமே வந்துட்டு டோட்டலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. ஸோ ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் அப்படின்னாலே உண்மையாலுமே ஹால் சைஸுக்கு பெட்ரூமே இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. டைல் கலர், பெயிண்ட் கலர் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்கிடெக்டால மட்டும்தான் இது எல்லாமே பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக மேலே வரைக்குமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிராண்டட் ஃபிட்டிங்ஸே போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா ஃபிட்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டடில் மட்டும்தாங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்றைக்குமே வந்து கேரண்டிக்கு பிரச்சனையே கிடையாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூமை பார்ப்போம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு ஷோகேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 விண்டோ கொடுத்துருக்காங்க, ஏர் வென்டிலேஷன் நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி வார்ட்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மேலே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட டாய்லெட் பார்த்துடலாங்க. இது வந்து கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு டிசைனில் மிக்கி மவுஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இங்கேயும் பிராண்டட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் கலர் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க, ஏன்னா அந்தளவுக்கு பஞ்சுவலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அடுத்ததாக இந்த வீட்டோட பால்கனியை கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க. ஏன்னா ஒரு வீட்டில் பால்கனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு எல்லா ஃபேமிலியுமே வந்து பார்த்தீங்கன்னா யுனைக்காக வந்துட்டு எல்லாருமே ஒன்று சேருவாங்க. ஸோ ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ் வித் டீயோடு இருந்தோம்னா எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நிம்மதியாக அதுதான். ஸோ அந்த நிம்மதி கண்டிப்பாக இந்த பால்கனியில் கிடைக்குங்க. ஏன்னா எனக்கு இங்கே வந்தோடனே ஃபீல் பண்ண அதே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு முதல்ல கால் பண்ணுங்கள், டைரெக்டாக சைட் விசிட் பண்ணுங்கள், வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீட்டுக்கு லோன் ஃபெசிலிட்டி 85% வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஏரியாவில் வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீட்டை வாங்கலாம் மக்களே. இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 crore 7 lakhs சொல்கிறாங்க மக்களே. ஸோ நெகோஷியபிள் தான், பேசிக்கலாம் வாங்க. நன்றி.